முருகா, வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே இதை கேட்டுவிட்டால் நாளை முதலே உன் வாழ்க்கை அழகாய் மாறி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ விருப்பப்பட்டது போலவே உன் கைகளில் வந்து சேரும். ஆம் என் செல்வமே, அனைத்தையும் உன் விருப்பம் போல மாற்றி காட்ட தயாராகதான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய நீ உனக்கும் உன் துணைக்கும் சரியாக புரிதல் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு பிரச்சனைகளையும் சண்டைகளையும் எதிர்கொண்டு விரக்தியோடும் வேதனையோடும் வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும். எதை நினைச்சும் கவலைப்படாம என் மனதில் இருக்கதெல்லாம் இதுதான் முருகா, நீங்க எல்லாத்தையும் சரி செய்யுங்கன்னு உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாத பொன்னான நாட்களை, உனக்கான வசந்த காலத்தை உனக்கு வாழ்வில் வருங்காலமாக உருவாக்கி தருவேன் என் செல்வமே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கு. இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டுட்ட, அதுவே போதும். இவ்வளவு நாட்களாய் நீ எப்படி உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கழித்தாய் என்பதை தெரிந்த நான், புரிந்த நான் இப்போதே உன்னை ஆசீர்வதித்து அழகான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போறேன். குழந்தை எனக்கு நல்லா பிறக்கணும், என் வாழ்க்கை சந்தோஷமானதா மாறணும்னு நினைக்கிற உன் மனசுக்கு நீ நினைச்சதையெல்லாம் முடிச்சு கொடுக்க இந்த முருகப்பெருமான் தயாராகி விட்டேன் என் செல்வமே. எது உன்னை துன்புறுத்தினாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் இல்ல எனக்கு நல்லதுதான் நடக்கும்னு நம்பிக்கை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்வில் என்னை மீறி எதுவும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன் என் செல்வமே. கந்த சஷ்டி கவசத்துக்கு இணையான ஒரு மந்திரத்தை நீ அறிவாயா? சொல்றேன் கேட்டுக்கோ. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இந்த மந்திரத்தை நீ ஒரு தடவை சொன்னா போதும். எப்பெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இரு. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படி சொன்னினா எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் துன்பங்களிலிருந்தும் இந்த முருகப்பெருமான் நானும் என்னுடைய வேலும் வந்து உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இறங்கி வருவோம். ஆம் என் செல்வமே, வருங்காலத்தை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். இந்த காலத்துல கஷ்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு நானே இப்போது களமிறங்க போகிறேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே முருகான்னு நீ குழம்பிக்கிட்டே இருந்தினா உனக்கு பிரச்சனை தீர்ந்துடுமா? எது நடந்தா உனக்கு நல்லதோ அதை தான் நான் உனக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களிலெல்லாம் எது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உதவியா இருக்கும்னு யோசிச்சு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு வாழ தயாராகு. உன் வாய்ப்பும் உன்னுடைய எதிர்பார்ப்பும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் விவரமா புரிஞ்சுக்கிட்டாதான் செயல்படுவேன்னு நினைக்க வேணாம். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என் செல்வமே. என் மேல நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டால் போதும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக மாறும். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசம் ஒரு இடத்துல தடைபட்டா அதனால் ஏற்படும் வலியும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட கஷ்டங்களான விஷயம் நடக்கும்போது உன் மனசளவுல நீ தைரியமான ஆளாக உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கண்ணில் பார்க்கறதெல்லாம் உண்மை நினைக்காத. காதில் கேட்பதெல்லாம் சரிதான் என சொல்லாதே என் செல்லமே. எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாத்துவேன். பொறுமையாயிரு. நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காகவே மாறும். நீ துவண்டு போற சமயத்துல உனக்கு யாரும் துணை இல்லையே நினைக்க வேணாம். ஏதாவது ஒரு ரூபத்துல உன் கூட உனக்கு துணையா நான் வந்து நிற்பேன். கடந்த கால நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் நீ மறந்து போற அளவுக்கு உனக்கென ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உருவாக்கி தரதான் இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே. நாளைக்கு நிச்சயமா நீ விருப்பப்பட்ட விஷயத்தை நடத்தி தரதான் போறேன். நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை அவமதிக்கணுன்றதுக்காக உன்னை அவமரியாதை செய்யணுன்றதுக்காக உனக்கு மேலும் மேலும் வேலைகளையும் பொறுப்புகளையும் தருவதை விட்டுவிட்டு உன்னை குறைச்சிக்கிற பேசுறாங்களா? எதுக்கு எடுத்தாலும் உன்னை குறை சொல்றாங்களா? யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ மனம் கலங்க வேண்டாம். உன் முகம் இருள வேண்டும், நீ கவலைப்பட வேண்டும், முகம் சோர்ந்து போக வேண்டும்னு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா நீ உன் மனசுக்குள்ள அமைதியாக என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா உன் முகம் சோர்ந்து போகாமல் ஜொலிக்கும் என் செல்வமே. அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பதவி உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். நல்ல வருமானமும் வெகுமானமும் கூட உன் வாழ்வில் உண்டாகும்படி நான் என் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் காட்டத்தான் போகிறேன் என் செல்வமே.
சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி என் ஆசீர்வாதத்தை இப்போதே உனக்கு கொடுத்துட்றேன். உன் மனசுக்குள்ள இருள் சூழ்ந்திருந்தால் இப்போது இந்த இருள் நேரம் போல உன் வாழ்க்கையிலையும் இருள் சூழ்ந்து விடும். மனசை முதல்ல தெளிவா வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையும் உன் மனமானது நம்பிக்கை ஒளி நிறைந்ததாக எல்லா விஷயங்களையும் சுலபமாய் கடந்து வந்துடலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தடையா இருந்தாலும் சரி, சிக்கலா இருந்தாலும் சரி, அனைத்தையும் தனியாக போராடி போராடி ஜெயிக்க முயன்று கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன். நீயும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் போராட்ட குணத்தோடும் உனக்கான வெற்றியை பெற தயாராகிவிடு என் செல்வமே. அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்க்கையில நீ எடுத்த முடிவுகள் தான் உனக்கு வெற்றியை தரும் என்பதை நீ தெளிவாக இருக்க வேண்டும். உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையும் மதிப்பையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை அலட்சியப்படுத்தி ஒதுக்கி தள்ளிய காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அவர்களே உன்னை தேடி வந்து அடையும் நேரம் சேர்ந்து விட்டது. உன் கண்ணீருக்கான பலனை இப்போது நீ பெறப்போகிறாய் என் செல்வமே. உன் மனசோட நீ நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம் இன்னும் ஓயவே இல்லை அல்லவா? விழிப்பு நிலையிலும் உறக்க நிலையிலும்னு எல்லா நேரங்களையும் உன் மனசுல அந்த கஷ்டம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தூங்குறதுக்காக படுத்தாலும் அந்த பிரச்சனையவே யோசிக்கிற. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு முழிப்பு வந்தாலும் உடனே அந்த கஷ்டம் அந்த பிரச்சனை தான் உன் மனசுல ஞாபகத்துக்கு வருது. மனசில் கெட்ட அற்ப சிந்தனைகளை எல்லாம் நீக்கிவிட்டு எது நடந்தாலும் நல்லதாக இருக்கும் என இறை நம்பிக்கையில் உன் மனதை செலுத்து. எல்லா கெட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு நடப்பது நடக்கட்டும் என தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தையும் உனக்கான நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன். மற்றவங்களை பற்றி நீ அதிகம் தெரிஞ்சுக்க வேண்டாம். உன்னை பற்றி நீ அதிகம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத தெரிஞ்சிட்டாலும் உனக்கு கஷ்டம்தான். உன் வீட்டில் நடக்கிறத நீ சொன்னாலும் அது உனக்கு கேடுதான். எந்த ரகசியத்தையும் யாரிடமும் கேட்டுக்கொள்ளவும் வேண்டாம். உன் ரகசியத்தை வெளியில் சொல்லவும் வேண்டாம். இப்போது உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் தாமதமாகுது, நீ நினைச்ச விஷயம் நடக்காம தள்ளி போகுதுன்னா அதில் ஒரு காரண காரியம் இருக்கிறது. நான் தான் அதை உனக்கு தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே. எல்லா தாமதமுமே நன்மைக்காக தான். எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் நீ தைரியமாறு. என் அருளால் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லதாய் நடத்தி முடிப்பேன். உனக்கு தேவையானது எந்த நேரத்துல உனக்கு கிடைச்சா நீ மகிழ்ச்சியா இருப்ப என்பது எனக்கு மட்டுமே தெரியும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு. கூடிய சீக்கிரமே உன் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்க்கையில நீ நினைச்சதையும் உனக்கு நல்லபடியா நான் நடத்தி முடிப்பேன். விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் அப்பன் முருகன் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. நீ கவலைப்படாம இருந்தினா நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறுற வரைக்கும் உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். நீ எதுக்காக கலங்கி நிற்கிற? நீ இப்போ கலங்கும்படியோ கவலை கொள்ளும்படியோ எதுவும் தவறாக நடக்கவில்லை. நீ கேட்டதை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு வந்து சேர்த்து நீ ஆசைப்பட்டதையும் நடத்தி முடிப்பேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும்.